ராகு கேது இது என்னன்னா நம்மளுக்கு கொடுக்கறதும் அழிக்கிறதும் இவங்க பங்களிப்பு இல்லாம நடக்கவே நடக்காது. திடீர்னு ஒருத்தவங்க ஒரு நாள்ல பிரபலம் மாறாங்க. இருக்குள்ளே ரொம்ப மோசமாகும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய அந்த 3 ராசிகள் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சிம்மம், யோசிக்கவே வேண்டாம். ஒரு 1.5 வருடம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. அஷ்டம சனி, ராகேது பயிற்சி எல்லாம் தூக்கி சாப்பிட்டு போயிடுவாங்க. 100லிங்க 500% சிம்மம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். மேசத்துக்கு கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடியா இருக்குங்கிற மாதிரி அவங்களுக்கு அவமானங்கள், மன உளைச்சல், மன நிம்மதி இல்லாம இருக்கிறது, இது எல்லாமே அவங்களுக்கு நடக்கும். இவங்க 2 பேரும் டாப் மோஸ்ட் பாதிக்கப்படக்கூடிய. கன்னிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இப்பதான் 1 இல்லை 2 இல்லை பல அடிகளை வாங்கி வந்து, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். கடகம் இந்த அஷ்டம சனியிலேருந்து விலகி கொஞ்சம் கிளியராக இருக்கக்கூடிய இந்த 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்தி யுகம் சேனல் மூலியமா அவங்க சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, பிரசன்ன ஜோதிடர் ஆராய்ச்சியாளர், அப்புறம் பார்த்தீங்கன்னா வாஸ்து நிபுணர், பங்குச்சந்தை ஜோதிடர் அசோக் கந்தசாமி சார் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சூப்பர் சார். கடந்த வீடியோவில் நிறைய கேள்விகள் இருந்தது மக்கள் ரீதியாக. ஸோ அதுக்கான பதில்கள் சூப்பராக சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ராகு கேது பயிற்சி நீ வெகு விரைவில் வரக்கூடியது. ஸோ அப்போ அந்த ராகுகேது பயிற்சியில் நிறைய பேருக்கு வாழ்வே இல்லை, நிறைய புதுவிதமான விஷயங்கள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல என்னென்ன கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ராகுகேது பயிற்சி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ ராகுகேது பயிற்சி அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான பயிற்சியாக கருதப்படுது. வந்து எல்லாருமே வந்து என்னன்னா பயப்படக்கூடியது சனி பயிற்சியும் ராகு பயிற்சி, சந்தோஷப்படக்கூடியது குரு பயிற்சி. ஸோ இந்த வருடம் 3 பயிற்சி இருக்கு, 3மே நடக்க போகுது. ஸோ நிறைய மாற்றங்கள் ஃபர்ஸ்ட் வரப்போகுது. இந்த ராகு கேது இது என்னன்னா நம்மளுக்கு கொடுக்கறதும் அழிக்கிறதும் இவங்க பங்களிப்பு இல்லாம நடக்கவே நடக்காது. திடீர்னு ஒருத்தவங்க ஒரு நாள்ல பிரபலம் மாறாங்க, திடீர்னு 1 வருஷம் 10 வருஷத்துக்குள்ள நல்லா மேல போறாங்க. அப்படிங்கிறது எல்லாமே வந்து ராகு தான். திடீர்னு மேல இருந்தவங்க கீழே வர்றதும் கேது தான். ஸோ அப்ப அந்த ராகு கேதுங்கிறது என்னன்னா எப்படி ஒருவரை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது, எப்படி வந்து பொருளாதாரத்தை மேம்படுத்துறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கு. அதே மாதிரி பொருளாதாரத்தை அழிக்கிறது இருக்கு. ஸோ அதனாலதான் எல்லாமே நம்ம சொல்றது அந்த ராகுகேது பயிற்சி மட்டும் முக்கியமா நம்ம பார்க்கணும். அப்படிங்கிறது வந்து என்னன்னா ரொம்ப முக்கியமா கருதப்படக்கூடிய ஒரு பயிற்சியில இது ரொம்ப இருக்கிறது தான் இந்த ராகுகேது பயிற்சி. ஸோ அது ஒருவருடைய ஜாதகத்துல எந்த பாவத்துக்குள்ள போகுது, எந்த கிரகத்தை நோக்கி போகுது, அதுக்கான கொடுப்பினையும் அதுக்கான சேதாரத்தையும் அது கொடுக்காமல் போகாது. ஸோ இந்த ராகுகேது பயிற்சியில சூப்பரா இருக்கக்கூடிய அந்த 5 ராசிகள் டாப் 5 அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கிற அந்த 5 ராசிகளை பத்தி சொல்லுங்க. ஸோ அந்த 5 டாப் ராசிகள் நம்ம சொல்றோம், அது பொது பலன். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு 5 ராசிகளுக்கு பிரச்சனைகள் இருக்கக்கூடியதுங்கிறது நம்ம சொல்றோம், அது பொது பலன். இந்த பலனுடைய தாக்கங்கள் இருக்கும். பட் அதை தாண்டி வேற ஒரு கிரகங்கள், உதாரணத்துக்கு ஒரு சனியோ ஒரு குருவோ இல்லைன்னா 10ஆம் பாவ அதிபதியோ 7ஆம் பாவ அதிபதியோ அங்கே வரும்பொழுது அதுக்கான தாக்கங்கள் மாறும். அதை அவங்க ஜாதகத்தை கொடுத்து பார்க்கும் பொழுது இன்னும் தெளிவா சொல்ல முடியும். பட் இப்ப ரொம்ப எந்த ஒரு இடத்துலையும் பாதிப்பு இல்லாம நல்லா இருக்கக்கூடியது அப்படின்னு நம்ம வந்து பார்த்துட்டோம்னா, ஃபர்ஸ்ட் ரிஷபராசி. எந்த இடத்துலயும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகுகேது பயிற்சி மூலியமாக பாதிப்புங்கிறது இருக்காது. எந்த டிஸ்டர்பன்ஸும் ராகுகேது மூலியமா கிடையாது. செகண்ட் கன்னி. கன்னிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இப்பதான் 1 இல்லை 2 இல்லை பல அடிகளை வாங்கி வந்து பங்குச்சந்தையில பணத்தை விடுறது, சீட்டு போட்டு விடுறது, நண்பர்கள் கொடுத்து விடுறது, நண்பர்களால துரோகம் ஏற்படுறது, நல்லா இருந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல பொசிஷன் இருந்தவங்கள ஜாப் போட்டு இப்ப வேலை கிடைக்காம கஷ்டப்படுறது, வேலையில வந்து துன்புறுத்துறது, இந்த மாதிரி பல விஷயத்துல அனுபவிச்சுட்டு இருக்கவங்க நம்ம கன்னி. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இந்த பயிற்சி மூலியமாக நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ரிஷபத்துக்கும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இந்த ராகுகேதுனால எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா கடகம் இந்த அஷ்டம சனியிலிருந்து விலகி கொஞ்சம் கிளியரா இருக்கக்கூடிய இந்த 3 பேரும் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு வந்து பெரிய பாதிப்பு இருக்காது. பட் இந்த 3 பேர்த்தோடைய ஜாதகத்துல யாருக்காவது வந்து பாத்தீங்கன்னா சிம்மத்திலேயோ தனுசுலேயோ இல்ல மேசத்திலேயோ சனி குரு 7ஆம் அதிபதி இல்லை 10ஆம் அதிபதி இருந்தால் ப்ராப்ளமேட்டிக் தொடரும். ஜாப் போகும், வீட்டில் ஒய்ஃபோட சண்டை சச்சரவு வரும்,
பிஸ்னஸ்ல லாஸ் ஆகும். அதுக்கு தான் அந்த முதலே அந்த வார்த்தை சொன்னா அதை நீங்க வந்து செக் பண்ணிக்கணும். எந்த கிரகம் இல்லை எனக்கு நீங்க சொன்ன இடத்துல எந்த கிரகம் இல்லைன்னா பயப்பட வேண்டியதுல நல்லா சூப்பரா போகும் இந்த ராகு பயிற்சி. ஸோ இதுக்கு அடுத்த வழியாக வந்து இந்த மூணையும் தாண்டி அடுத்தபடியா வரணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மகரம். இந்த ராகு மூலியமா ஒரு பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு கிளாரிட்டியான ஒரு இதா போகும். இதுதான் இதைத்தான் நம்ம 4 தான் நம்ம எடுத்துக்க முடியும். இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30% ஃப்ரீன்னு சொல்ற விருச்சிகத்தை சொல்லலாம். விருச்சகம் கடைசியா இப்ப நம்ம என்னென்ன சொல்லியிருக்கோம்? ரிஷபம், கன்னி, கடகம், மகரம், விருச்சிகம். இந்த 5 ராசிகள்ல கடைசியா 2 சொன்னதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 50% ஓகே. மற்ற மூணுகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. பட் நான் சொன்ன இடத்துல சனியோ குருவோ 10ஆம் அதிபதியோ 7ஆம் அதிபதியோ அங்க இருந்தால் ப்ராப்ளமேட்டிக் இருக்கு. ஓகேங்க, அதை மட்டும் நம்ம செக் பண்ணிக்கணும். இவங்களுக்கு வந்து என்னன்னா இந்த ராகு தொல்லைகள் அடுத்த ஒரு 1.5 வருடம்ங்கிறது இருக்காது. அதனால பயப்படாம அவங்க என்ன பண்றாங்களோ தாராளமாக அதை பண்ணிக்கலாம். மற்ற ராசிகள் எல்லாமே கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல பாதிப்பு இருக்கு. அவங்க கண்டிப்பாக ஜாக்கிரதையா தான் கையாளணும். இப்போ ராகு பயிற்சியோட டாப் 5 பேசிட்டோம். இருக்குல்லே ரொம்ப மோசமாகவும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய அந்த 3 ராசிகளை பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சிம்மம். யோசிக்கவே வேண்டாம். சிம்மங்கிறது வந்து என்னன்னா அடுத்து வரக்கூடிய ஒரு 1.5 வருடம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. அவங்கனால வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அஷ்டம சனி, ராகு பயிற்சி, என்ன மாதிரி குரு பயிற்சியில வருது, குரு வந்து பாத்தீங்கன்னா 11க்குள்ள வருது, என்ன நீங்க சொன்னாலும் இவங்க எல்லாம் தூக்கி சாப்பிட்டு போயிடுவாங்க. ரொம்ப ரொம்ப 100 இல்லைங்க 500% சிம்மம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இது ஆல்ரெடி நம்ம ஒரு பதிவுல சொல்லியிருக்கோம், சிம்மத்துக்கு தனியா சொல்லியிருக்கோம். சிம்மம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. உடனடியாக நீங்க வந்து செக் பண்ணி ஹாரோஸ்கோப் செக் பண்ணி எப்படி இருக்கணும், எந்த மாதிரி வழிபாடு பண்ணணும் செக் பண்ணி உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குதுன்னு பார்த்துட்டு பண்றது ஒரு மிகப்பெரிய ஒரு வழிபாடு தான் நம்மளை வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு போகும். 2வது ஜாமீன் போடுறது, பங்கு சந்தையில் ஈடுபடுறது, புது தொழில் ஆரம்பிக்கிறது, ஃப்ரெஷ்ஷா இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணி கொண்டு போறது, நண்பர்களோட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் பண்றது, இந்த ஒரு விஷயம் தாண்டி ஒரு லேண்ட்ல தான் போடுற சேவிங்ஸ் தான் பண்றேன்னு போனீங்கன்னா அதுல கோர்ட்டு கேஸ் வழக்குள்ள லேண்டா பண்றது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சிம்மத்துக்கு இருக்கு. எந்த இடம் கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடியா இருக்குங்கிற மாதிரி தான் எந்த இடத்துக்கு போனாலும் அவங்களுக்கு அவமானங்கள், மன உளைச்சல், மன நிம்மதி இல்லாம இருக்கிறது, இது எல்லாமே அவங்களுக்கு நடக்கும். செகண்ட் இவங்களுக்கு 100% சொல்லிட்டோம்னா அடுத்து நம்ம நேரம் மேஷத்துக்கு வந்துடும். மேஷத்துக்கு 75%. என்ன சிம்மத்துக்கு சொன்னோம்னா அது ஒரு 75% மேஷம் வச்சுக்கணும். இவங்க 2 பேரும் டாப் மோஸ்ட் பாதிக்கப்படக்கூடிய ஒரு ஆள். இதுக்கு அடுத்து தனுஷுக்கு 50% பாதிப்பு இருக்கு. புரியுதுங்களா? தனுஷுக்கு மட்டும் ஏன் 50 சொல்றேன்னா அது நேரம் 7ஆம் பார்வையில குரு பார்க்கும். என்ன பெரிய பிரச்சனை வந்தாலும் காப்பாற்றக்கூடியது, பிரச்சனை வராதுன்னு சொல்லல, அதுக்கு சொல்யூஷன் இருக்கு. அப்போ இது ஓவராலா வந்து பாத்துட்டீங்கன்னா வரக்கூடிய ராகு பயிற்சியில ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறது சிம்மமும் மேஷமும். ஏன்னா மேஷத்துக்கு 7.5 ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? ஸோ 7.5நால பெரிய பாதிப்பு வருதா இல்லையான்னு தெரியல, இந்த கேதுனால பெரிய பாதிப்பு வந்துடும். புரியுதுங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கும்ப ராசிக்கு வந்து என்னன்னா பதற்றம், பயம், ஃபியூச்சர் நினைச்சு என்ன ஆகுமோ, எவ்வளவு சொத்து இருந்தாலும் சரி, சேஃப்டியான ஜாப் இருந்தாலும் சரி, சேஃப்டியான பிசினஸ் இருந்தாலும் திடீர்னு பதற்றம், உள்ளுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்செக்யூரிட்டி ஃபீலிங் வர்றது, அவங்களே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மன உளைச்சல் காய்க்கிறங்கிறது கும்பத்துக்கு இருக்கும். இது ஒன்லி நம்ம மன ரீதியான வரக்கூடிய பிரச்சனை தான் கும்பத்துக்கு. பட் மற்றவங்களுக்கு எல்லாமே பெரிய பாதிப்பு தான் உள்ள வரும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கக்கூடியது சிம்மமும் மேஷமும். நீங்க டாப் 5 சொல்லியிருந்தீங்க. ஸோ இவங்கெல்லாம் இந்த ராகுவோட பிடியில இருந்து சூப்பரா வளர போறான்னு தெரியுது. ஸோ ராகுவோட காரகத்துவமான ட்ரேடிங்ஸ், ஸோ இந்த ட்ரேடிங் விஷயம்லாம் இவங்கெல்லாம் பண்ணலாமா? நீங்க சொல்றது இப்ப பங்கு சந்தையில இன்வெஸ்ட் பண்ணலாமா? அதான் நான் இப்ப என்னன்னா பங்கு சந்தையில வந்து பாத்தீங்கன்னா 2 வகையா இருக்கு. இன்வெஸ்டிங், ட்ரேடிங் 2 இருக்கு. இப்ப அந்த ட்ரேடிங் பண்றவங்க தின வர்த்தகம் பண்றாங்களா இல்ல ஸ்விங் ட்ரேடிங் மாதிரி பண்றாங்களா அப்படிங்கிறது, இன்ட்ராடே ஆர் ஸ்விங் ட்ரேடிங் பண்றாங்களாங்கிறது. இப்ப இன்வெஸ்ட் பண்றவங்களா ஸ்டாக்ஸ்ல பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஸோ இப்ப இதுல 2 வகையா இருக்கு. இப்ப நம்ம ட்ரேடிங்குள்ள வருவோம். ட்ரேடிங்ல பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 97-98% வந்து நஷ்டமாக போயிட்டு இருக்காங்க இன்ட்ராடே ட்ரேடிங் பண்றவங்க. ஸோ அவங்க இன்ட்ராடே ட்ரேடிங் பண்றவங்க கண்டிப்பா ஜாதகத்தை கொடுத்து பார்த்துக்கணும். பட் ரொம்ப நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ கூட போட்டிருக்கோம், எந்த ஒரு ஜெயிக்கக்கூடிய உதாரண ஜாதகம் சொல்லி போட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தாராளமாக அவங்க பண்ணலாம். இன்வெஸ்டிங் பொறுத்த வரைக்கும் 3/4 பேருக்கு மேக்ஸிமம் சக்சஸ் கிடைக்கும் இந்த பர்டிகுலர் 5.
பட் நான் திரும்ப அந்த விதியை மட்டும் நம்ம திரும்பி பார்த்துக்கணும். சனியோ குருவோ 10ஆம் அதிபதியோ வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ற இடத்துல இருந்தால் நஷ்டம் தான் கிடைக்கும். புரியுதுங்களா? இப்போ உங்ககிட்டயே நாங்க கேட்கறோம். கேட்டோம்னா அதை வந்து டீகோட் பண்ணி நீங்க கையில கொடுத்துருவீங்களா? எப்படி கேட்கறதுன்னு சொல்லுங்க. இப்போ நீங்க அந்த ட்ரேட் சொன்னீங்கல்ல, இன்வெஸ்டிங் சொல்றீங்களா? இப்போ உதாரணத்துக்கு நம்ம கிளைண்ட் இருக்காருங்க, இந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பத்துல வந்து கேட்டாங்க ஆர்விஎன்எல் சொல்லி ஒரு ஸ்டாக். என்ன ஸ்டாக்னு? ஆர்விஎன்எல் சொல்லி ஸ்டாக். அது ஒரு நல்ல பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாக்கு. நல்ல ஒரு ஃபினான்ஷியலாகவும் சரி டெக்னிக்கலாகவும் சரி நல்லா இருக்கிறது. ஸோ அவங்க கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 460 சம்திங் கேட்டாங்க. நஷ்டம் தான் வருது இந்த மாதம். ஏன்னா அவங்க பட்ஜெட் பேஸ் பண்ணி, இந்த மாதம் பட்ஜெட் இல்லைங்களா, அதனால அது ஏதோ சார்ந்து வரும். 1 மந்த் ஹோல்ட் பண்ணால் நல்லா லாபம் கிடைக்குமா அப்படிங்கிறத நம்மகிட்ட கேட்டாங்க. ஓகேங்களா? ஃபினான்ஷியல் ஆஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் எடுத்துட்டு இப்போ நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக இது ஒரு நஷ்டம் வரும், நீங்க இதுல இப்ப எடுக்க வேண்டாம், எதுனாலும் கொஞ்சம் பொறுமையா இருந்து வெயிட் பண்ணுங்க, இந்த மாதம் நீங்க எடுக்கவே கூடாதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ உங்களுக்கு அந்த இமேஜ் கூட நான் காட்டுறேன். ஸோ அந்த 480 இருந்து கிட்டத்தட்ட 360-80 கிட்ட வந்துருச்சு. அவங்க கூட வந்துக்கிட்ட மிகப்பெரிய இழப்பு வந்திருக்கும். ஸோ அதே ஸ்டாக்குல வந்து அதே இது வந்து பாத்தீங்கன்னா 15ஆம் தேதிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஸ்டாக் கேட்டாங்க, சாம்பர் ஃபெர்டிலைசர் எடுக்கலாமா, அது லாபம் கிடைக்குமா, அது லாபம்னு சொல்லி அது லாபம் புக் பண்ணாங்க. ஸோ நம்ம கிட்ட கேட்கறாங்கன்னா நம்ம ஜோதிடத்தையே இது போகும் போகாதுன்னு நம்ம அழகா சொல்லிடலாம். அவங்களா ஓனா பண்ணும் பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையா பண்ணணும். இன்ட்ராடே ட்ரேடிங் செய்யணும்னா அதுல ஜாதகத்துல அவங்களுக்கு குரு புதன் லக்னாதிபதி 10ஆம் பாவம் ராகு இதெல்லாம் ஸ்ட்ராங்கா இருந்தால் மட்டுமே தான் இந்த கோச்சாரம் சப்போர்ட் பண்ணும். பேஸ்மெண்ட் வீக்கா இருந்து கோச்சாரத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து படிச்சு சொல்றோம். பங்கு சந்தையில ஈடுபடுறதா இருக்கட்டும், இப்போ ஒரு தொழில் செய்யறோம், வந்து ஜாதகத்தை கொடுத்து பாக்குறோமா இல்லையா, எந்த நாள்ல ஆரம்பிக்கலாம், கடை எப்ப திறக்கலாம் அப்படின்னு. அதே மாதிரிதான் பங்கு சந்தைக்கு உங்க ஜாதகத்தை கொடுத்து செக் பண்ணி இது ஓகே, இந்த பர்டிகுலர் டைம்ல லாபம் தெரிஞ்சால் நீங்க ஈடுபடுங்க, இல்லையா அதை அவாய்ட் பண்ணிடுங்க. கோல்டு வாங்கி வைங்க, இல்லை கோல்டு பீஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி எது சேஃப்டியோ நிஃப்டி பீஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ல எது வந்து நம்மளுக்கு சாதகமா இருக்கோ அதை பார்த்துட்டு எந்த ஸ்கீம் இருக்கோ அதை பண்ணுங்க. இல்லை எஃப்டியில போட்டுருங்க. ஜாதகமே செட் ஆகாது, எனக்கு லாஸ் தான் வருது அப்படின்னா, இல்லை 10 வருடத்துக்கு நல்லா போகக்கூடிய ஸ்டாக்லாம் நம்மளே ப்ரிடிக்ட் பண்ணிக்கோம். அந்த மாதிரி ஸ்டாக் வாங்கி போட்டு அதுல பண்றதுங்கிறதா சால சிறந்ததா இருக்கு. இதை சார்ந்து நீங்க கோர்சஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா, கண்டிப்பா சொல்லுங்க. இப்ப நம்ம வந்து பங்குச்சந்தை ஜோதிடம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கன்சல்டேஷன் மட்டும் இல்லாமல் அது வகுப்பு எடுக்கிறோம். அது டோட்டலா வந்து ஒரு தனி மனிதனுக்கு எந்த அன்னைக்கு லாபம், தின வர்த்தகமா இருந்தாலும் சரி, லாங் டைமா இருந்தாலும் சரி, ஷார்ட் டைமா இருந்தாலும் சரி, ஆஸ்ட்ராலஜிக்கலாவே நம்ம வகுப்பு எடுக்கிறோம். அது வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்லயும் கத்துக்கலாம், டைரக்டாவும் எடுக்கிறோம். ஸோ அது வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாம போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் இந்தியா ஃபுல்லாமே நம்ம பண்றோம். உலக நாடுகளுடைய பிட்காயினா இருக்கட்டும், கரன்சி பேஸ்ட் மார்க்கெட்டுக்கும் அதுக்கும் வகுப்புலாம் எடுக்கிறோம். தாராளமாக நீங்க ஜோதிடத்தை நீங்களே ப்ரிடிக்ட் பண்ணி, இதுக்கு நீங்க ஜோதிடம் கத்துக்கணுங்கிறது எதுவுமே இல்லை, அடிப்படையில இருந்து நம்ம சொல்லித்தரோம். எது மார்க்கெட்டுக்கு தேவையோ அது மட்டும். இல்லை நீங்க ஜாதகம் பார்க்கறதுக்கு வேணா அது அடிப்படை ஜோதிடம் தனியாக அதை நம்ம எடுக்கிறோம், உயர்நிலை எடுக்கிறோம், பிரசன்ன வகுப்பு எடுக்கிறோம், அது தனியாக நீங்க கத்துக்கலாம். பட் பங்கு சந்தைக்கு நம்ம செப்பரேட்டா எடுக்கிறோம். தாராளமாக நீங்க அந்த வகுப்பும் கத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி. அற்புதமா டிக்கெட் பண்ணி கொடுத்தீங்க. ஸோ அடுத்தடுத்த எபிசோட்ல காணலாம் ஐயா. நேரில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு காணல் சந்திக்கும் வரை உங்களோட விடைபெறுவது உங்கள் மடையன் பிரபாகரன். நன்றி, வணக்கம். வணக்கம்.